டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் ஸ்டேஷன் மூலமாக வந்து நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அந்த ரவுண்ட் 2 ரிசல்ட் ஆனது 25/9/2024 இன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி அளவு வெளியாக இருக்குது. நிறைய மாணவர்களும் ப்ளஸ் பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்டு கிடைச்சா சந்தோஷமாக இருக்காங்க. அதே இடத்துல சீட்டு கிடைக்காத மாணவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸும் வந்து பதட்டமான நிலையில் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது லாஸ்ட் கட் ஆஃப் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐக்கு எவ்வளோ கோட்டா போயிருக்குது, அதே போல் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு எவ்வளோ மார்க் லாஸ்ட்டு போயிருக்கு, கிறிஸ்டின் ஹியூமனிட்டி, தெலுங்கு ஹியூமனிட்டி, மலையாள ஹியூமனிட்டி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கட் ஆஃபுக்கு ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு அட்வைஸ்பிளாக பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் சீட்டு கிடைச்சது தான் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். இதில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்தித்து செயல்படுறது தான் புத்திசாலித்தனமான விஷயங்கள். இப்போ அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எம்சிசியில் வந்து ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நடைபெற போகுது. இப்போ ரவுண்ட் 2 வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ரவுண்ட் 3 வந்து அடுத்த மாதம் வந்து அக்டோபர் 5 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 நடைபெறுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் லோயஸ்ட் கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் அதில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிக கம்மி தான். ஆனால் அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டா அதில் நம்ம போகலாம். சரி, இப்போ நான் என்ஆர்ஐ பர்சனே கிடையாது, எங்கள் ரிலேட்டிவ் என்ஆர்ஐலே கிடையாது, நான் ஒரு என்ஆர்ஐ கோட்டா போக முடியுமா? நோ ப்ராப்ளம். நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கான வழிகாட்டுதல் அட்மின் சப்போர்ட் செய்து தரப்படும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் சார்ஜ் மற்றபடி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவு செய்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிந்திச்சு செயல்படுறது புத்திசாலித்தனமான விஷயங்கள். அடுத்த விஷயம் ரிப்பீட்டர் போகலாமா? நல்லது தான். இல்லை வேறு கோர்ஸ் சேரலாமா? நல்லது தான். இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போகலாமா? நல்லது தான். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணி பார்க்கறது நல்லது. இந்த இடத்துல பொறுமையாக நீங்கள் சிந்திச்சு செயல்படும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நம்ம ரவுண்ட் 2 தமிழ்நாட்டில் 2024 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது ஒவ்வொரு கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. இப்போ பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பேமெண்ட் கோட்டை தான். மலையாள மைண்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 150 மார்க்கு ஸ்ரீ மூகாம்பி மெடிக்கல் காலேஜ் போயிருக்கு. அதே போல் வந்து தெலுங்கு மைண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 257க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குங்களா அந்த காலேஜில் கிடச்சிருக்கு. கிறிஸ்டின் மைண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா மாதா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 443 மார்க் கிடச்சிருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் கட் ஆஃபுங்க. அதே போல் என்ஆர்ஐ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிஎஸ்வி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 296 வரைக்கும் போயிருக்கு. என்ஆர்ஐ லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 236க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் புது காலேஜ் கிடச்சிருக்கு. இதே ஜென்ரல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு டாப்னு சொல்லலாம். 531 மார்க் எடுத்தவங்களுக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 2024 ரவுண்ட் 2 டிஎன் மெடிக்கேஷனில் கிடைக்கப்பட்ட லாஸ்ட்டு கட் ஆஃப்.